ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎல் டு யூஎஸ் சேனல். 2-3 நாளாக வர முடியல, வெளியில் போயிட்டோம். இந்த மறுபடி அரசியல் களம் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. சட்டப்பேரவை 4 நாட்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதில் என்னன்னா, எப்போதும் நம்ம என்ன சொல்லுவாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி எல்லாம் பயங்கரமா பேச தெரியல, வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு எழுதி போட்டுட்டு பேனர்லாம் போட்டுட்டு எல்லா டிஎம்கே வந்தாங்க. வாயை திறக்கிறப்ப யாருமே இல்லை, ஓடிட்டாங்க பயந்து. வாங்க அவர் என்ன பேசினாருன்னு பார்க்கலாம். ஸோ அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் எவ்வளவு அருமையா பேசினாருன்னா, அவர் எடுத்தோடனே எப்போதும் நம்ம தான் அவர் என்ன செஞ்சாருன்னு கத்திக்கிட்டோம், சண்டை போட்டுக்கிட்டோம் இருப்போம். அதாவது அவரோட ஜேர்னி, ஏன்னா நிறைய பேர் அவர் என்ன செஞ்சிட்டாரு அரசியலுக்கு என்ன செஞ்சிட்டாருன்ட்டு இன்னைக்கு அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே அவரோட ஜேர்னிய அவ்வளவு அழகா என்னெல்லாம் எப்படி இந்த அரசியலுக்கு அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, தென் அரசியலுக்கு எப்படியெல்லாம் என்னென்னலாம் அவங்க செஞ்சாங்கன்னு நம்ம வாயில தான் இவ்வளவு நாள் கேட்டோம். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சாரோட வாயிலிருந்தே நம்ம எல்லாரும் கேட்டோம். அப்புறம் எனக்கு பயங்கர சிரிப்பு என்னன்னா, முதலமைச்சர் பேச மாட்டாரான்னு கேட்டவங்க அவர் வாயை திறந்தோடனே எல்லாம் கேட்டை திறங்கன்ட்டு ஓடிடுறாங்க, பிச்சை அடிச்சுட்டு ஓடுறாங்க கேட்டை திறங்கன்ட்டுன்னு. இந்த பேச்சு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு தான் கேட்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி பார்ட்டி ஃபண்டுன்னு பத்தி நான் முன்னாடி நடந்த ஊழல்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, இவர் மக்கள் பேசல அப்படிங்கறத A to Z இன்னைக்கு கவர் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னன்னா, சினிமா துறையில இருந்து வந்தேன், அதாவது இந்த எதிர்கட்சிகள் சொம்பு தூக்குறவங்க என்னன்னா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களே, பயங்கரமா பேசல வாயத்திறங்க சிஎம் அப்படிங்கிறப்ப இப்ப வாயத்திறந்தா நம்ம, அதாவது டிவிக்கு அமைச்சர்களே நிறைய பேர் சொன்னாங்க, அவர் வாயத்திறந்தா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு முன்னாடியே சொன்னாங்க. அவர் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்குலாம் முன்னாடியே, பேசாம இருக்கிறப்பயே ஏரியாவையும் அவர் டச் பண்ணிட்டாரு. வந்ததுல இருந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்க எதிர்கட்சி தலைவர், நடிப்புல இருந்து வந்தோம் ரீல்ல வந்தோம் அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னார், ஆமா நாங்க ரீல் இல்லை அப்படிங்கிறதுக்காக அமைச்சர்கள்லாம் என்னென்ன பண்றாங்க, ஊழல் இல்லாம எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு அதை விவரமா சொன்னாரு. அப்புறம் இவர் என்னென்னலாம் கஷ்டப்பண்ணி, சில பேர் எதிர்கட்சிகள் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் போய் மக்களை பார்ப்பாங்க, நாங்க எல்லாரையும் மக்களை பார்த்துட்டு தான் கட்சி மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டோம், அதுக்கப்புறம் தான் கட்சியே ஆரம்பிச்சோம். ஆமா, வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு அதை சொல்லி என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சோம் அப்படின்னு வருஷம் போட்டு லிஸ்ட் பண்ணாரு. அப்புறம் இவங்க தூக்கிட்டு வருவாங்களா மறுபடியும் தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம், அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆமா, அதுவும் வித் ப்ரூஃப். கலைஞர் அப்போ இருந்தப்ப தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் அப்படின்னு அது ஒரு ப்ரூஃபை காமிச்சு பேசினாரு. அப்புறம் தான் நம்ம ஊழல் அந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன மாதிரி பிரச்சனை, அந்த வெள்ளை அறிக்கை விட்டதை பத்தி பேசினாரு. அது முடிச்சுட்டு வெள்ளை அறிக்கையில எல்லாருமே இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஜானாவை எல்லாம் திரண்டி எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு, நான் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ என்னன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அந்த கலாச்சாரத்தை அழிச்சோம் அப்படின்னு. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்னே இவங்களுக்குலாம் என்ன வந்துச்சுன்னு தெரியல, ஐயோ அப்படின்னு வந்துருச்சு போல இருக்கு, பதில் சொல்ல தெரியல. உடனே என்ன பண்ணாங்க, வெளிநடப்பு செய்து விட்டார். அப்ப நீ எதிர்த்து உள்ள இருந்து கேட்டா தானே என்னென்ன உங்க மேல வருது, அதுக்கு நீ எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எல்லாரும் முதலமைச்சர் மேல சோஃபா ஆட்சி, சோஃபா மாடல் ஆட்சி, இன்ஸ்டாகிராம்லயே நடத்துறாங்க. அப்போ உங்க சிஎம் பேச மாட்டாரா, இப்படி பல விதமான குற்றச்சாட்டு சிஎம் மேல வச்சாரு. சிஎம் சொன்ன ஒரே குட்டி ஸ்டோரி, அந்த குட்டி ஸ்டோரி உங்களால தாங்க முடியல. எங்க அப்பாவை காணோன்னா ஓடிட்டாரு. ஓடிட்டு வீட்டுல போய் ட்வீட்ஸ் போடுறாரு. அது சிஎம் இதே செஞ்சதப்ப வீட்டுல போய் ஓஸ்டி ட்வீட்ஸ் போட்டாரு அப்படின்னு சொன்ன அதே எதிர்கட்சி, அதே வாயி இன்னைக்கு அதே வேலையை தான் செஞ்சிருக்கு. அதாவது சிஎம் அப்பாவை காணும்னு சொல்லி இவரு மனைவி கணவரை தேடுறாங்க. எங்க செங்கல்பட்டு கோட்ல. எனக்கு ஒன்று புரியல, நீங்க இவ்வளோ விஷயங்களை அவர் மேல தூவி விட்டீங்க, அதுக்கெல்லாம் எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணல. அவர் ஒரு விஷயம் சொன்னதுக்கும் உங்களுக்கு அப்படி ஹர்ட் ஆகி அவ்வளவு கோவம் வந்துருச்சா? இது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல சிஎம் சார் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி மாசா இருந்தாலும், அதை கதைக்கு பொருந்தினாலும் மாசா இருந்தாலும், இந்த எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலின் அது மனைவியை தாக்கி பேசுறது எனக்கு கொஞ்சம் அபட்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா இது என்ன அரசியல் சண்டையா இல்ல உங்க சொந்த சண்டையா, வீட்டு சண்டையா? எதுக்கு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் நீங்க இழுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, உங்க அப்பாவை காணோம் அப்படி சொல்லும் போது, உங்க அப்பா ஒரு பொலிட்டிஷியன், அவரோட மனைவி ஒரு பொலிட்டிஷியனா, அது பர்சனல் தாக்குற மாதிரி தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும்.
ஆமா வேற என்ன செய்யறது, அவரு அந்த ராசா இருக்காரு, அவரும் அப்படிதான், இதுதான் வேலை செய்வாங்க, வேற ஒண்ணும் செய்ய தெரியாது அவங்களால. அப்போ அதை வந்து இன்னும் கியூட்டா அழகா வந்து ஒரு ஆக்ஷனை செஞ்சு காமிச்சாரு அப்படின்னு ஒரு ஆனா அந்த ஆக்ஷன். ஆக்ஷனை பாக்குறதுக்கு எதிர்கட்சிக்காரங்க உள்ளுக்கு இல்ல, கண்டிப்பா இந்த ஆக்ஷன் வந்து வைரல் ஆயிடுச்சு, அவரெல்லாம் பாத்துருப்பாங்க. அடுத்தது இன்னும் கதறல் வந்து அதிகமா தான் ஆகும் கண்டிப்பா. யாரெல்லாம் கல்யாண வீடு வச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் சாவுது, தயவு செஞ்சு இந்த இதுல வேற எதிர்கட்சிக்காரங்களை வந்து கூப்பிடாதீங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்க உங்க ஹாப்பினஸ் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இவங்களோட கதறல் சத்து தான் கேட்கும். ஆமா இது வந்து என்னன்னா அவங்களால தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியல, அவங்களால ஜீரணிக்கவே முடியல, அதுதான் தெரியுது. வயிற்றுச்சல் மறுபடியும் அதையே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வேற அமைச்சர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க போட்ட பிக்சர்ல ஓடினவங்க மந்திரி அழகா பதில் சொன்னாரு நம்ம சிஎம் சார். ஆமா சோ எல்லாத்துக்கும், அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் புட்டு வச்சு அழகா மாசா ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு எல்லாத்துக்கும். சொம்பு தூக்குறவங்க ஊபிஎஸ் எல்லாமே மறுபடியும் அவர் வெளியில போய் பேசினதை இப்படி கேட்டாரு அப்படி கேட்டாருன்னு பேசிட்டாங்க. உள்ள இருந்து பேசணும். எதிர்கட்சியா இருந்தா நீங்க சமாளிக்க வேண்டியதானே, ஏன் உங்க மேல இல்லை அப்படின்னு புட்டு வைக்க வேண்டியதானே, நாங்க ஒன்றும் செய்யல அப்படின்ட்டு. வெள்ளை அறிக்கை வந்தவொடனே ஆட்டம் கண்டுடிச்சாங்க. இப்போ வந்து எல்லா கட்சியும் வேற ஓடிட்டாங்க, தனியா நிக்கிறாங்க. சோ இதுதான் இன்னைக்கு உள்ள மாசான ஒரு சம்பவம் நம்ம சிஎம் சார் வந்து செஞ்சது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சிஎம் சாரோட பர்த்டே 22nd of June. அவருக்கு வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே, belated happy birthday wishes to CM சார். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோவை சந்திப்போம் மீண்டும். பாய்.